திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நம்முடைய குருநாதர் திரு வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா கேபி சாரஜோதிடத்தில் நமக்கு ஒரு ஜாதகருக்கு பணத்தை தரக்கூடிய பாவகம் எது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாவத்தில் பணம் வரும், அதை சார்ந்து நாம் நம்மை இயக்கிக் கொண்டால் நம்மளது தலையெழுத்து மாறும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இப்போது கேபி சாரஜோதிடத்தில் 12 பாவங்களுக்குமே பணத்தை தரக்கூடிய பாவங்கள். அப்போது ஒரு மனிதன் இந்த ஜாதக கட்டத்தில் 12 இடத்துலையும் வருமானத்தை ஈட்ட முடியும். அப்போது நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரியான பாவகம், அதாவது எந்த மாதிரியான தொழில் செஞ்சால் அந்த துறையில் நம்ம ஜெயிக்க முடியும், அதே போல் அந்த வரக்கூடிய பணம் நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு பதிவு. கேபி சாரஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவக அதிபதி நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக தொடர்புகள் 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்டால் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அதை தொழிலாக எடுத்து ஜாதகர் செய்தாரானால் அவர் மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நிலையை பெறும். அந்த வகையில் ஜாதகருக்கு நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக லக்ன பாவகம் 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியாலும் சுய சிந்தனையாலும் அல்லது அரசாங்கம் ரீதியான செயல்களாலும் தன்னுடைய சிந்தனையை முழு வடிவம் படித்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தின் மூலம் பணம் ஈட்டலாம். அதே போல் ஒரு ஜாதகருக்கு தன்னுடைய 2ஆம் பாவம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்டால் 2ஆம் இடம் எனும் பேச்சின் மூலம் அந்த ஜாதகர், நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் வாயிலேயே வடை சுட்டுறான்டா அப்படின்னு, அந்த மாதிரி அப்போது 2ஆம் பாவகம் தொடர்புகள் 2, 4, 6, 10ன்னு இருந்தால் பேச்சின் மூலம் வருமானம். பேச்சு மூலம் வருமானம்னா அவர் அரசியல் சார்ந்த விஷயங்களையும் பேசலாம், இல்லைன்னா மேடை சார்ந்த விஷயங்கள், பட்டிமன்றங்கள், இல்லைன்னா இந்த புரோக்கர்கள் பேசியே வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் அவருடைய வருமானத்தை ஈட்டிக்கலாம். இதே 3ஆம் பாவகம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்டால் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்திரப்பதிவு, கையெழுத்து, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், அதாவது எழுதக்கூடிய பத்திரம் பதிவு பண்ணுற ஆஃபீஸ் இருக்காங்களா, பத்திரம் எழுதக்கூடிய ஆஃபீஸு, இல்லைன்னா கம்யூனிகேஷன், இல்லைன்னா எழுத்து, கவிதை, இதை சார்ந்த முறையில் அவர் தன்னுடைய வருமானத்தை செய்யலாம். அதே போல் இந்த 3ஆம் பாவகத்தில் 2, 4, 6, 10 இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணம் செய்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் 4ஆம் பாவம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10 தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய சொந்த ஊரிலேயே வீடு கட்டி வாடகை கூடலாம், இல்லைன்னா வண்டி வாகனங்கள் மூலம் வருமானம் பண்ணலாம். அதை சார்ந்த நிலம் வாங்கி அந்த நிலத்தை வாங்கி போட்டு ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் வந்தோடனே அந்த நிலத்தை விற்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்பு, அதாவது வண்டி வாகனம், வீடு கட்டி வாடகை கொடுறது, இந்த மாதிரி ஒரு நிலையான வருமானத்தை தரக்கூடிய அமைப்பை பெறலாம். அதே போல் 5ஆம் பாவம் உபநட்சத்திர அதிபதி ஒரு ஜாதகருக்கு 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் கமிஷன் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் கலைத்துறை மற்றும் ஜோதிடத்துறை சார்ந்த விஷயங்களில் வருமானத்தை தொழிலாக கொண்டு பயணும்போது பொருளாதாரம் நிலைச்சி நிற்கும். இப்போது என்னை பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்க்குறப்போ உனக்கு எந்த தொழில் அமையும் அப்படின்ற ஒரு கான்செப்டே தெரியல. அப்போது நான் 98லேருந்து சம்பாதிக்க ஆரம்பித்தோம். நம்ம முதல்ல ஜேசிபி ஆப்ரேட்டர் ஆனோம், புக் ஸ்டோர் வச்சோம், அப்புறம் செல்ஃபோன் கடை வச்சோம், அப்புறம் ஹோட்டல் வச்சோம், டீ ஸ்டார் வச்சோம். இந்த மாதிரி நம்மளை போன்ற ஏகப்பட்ட ஜாதகர்கள் என்ன தொழில் செஞ்சால் நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு தெரியாமையே இருக்கிறாங்க. ஆனால் அந்த கேபி ஜோதிட முறையில் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாவகம்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த தொடர்புகள் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு நிலையான பாவகத்தை தரும். அப்போது 5ஆம் பாவம் உபநட்சத்திர அதிபதி 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் கமிஷன் சார்ந்த
சார்ந்த விஷயங்களையும் இல்லையா ஜோதிடத்துறையிலும் இல்லையா கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா விளையாட்டுத்துறை மூலம் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். அதே போல் 6ஆம் இடத்து அதிபதி 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக ஒரு ஜாதகருக்கு தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் வேலையாட்களின் மூலம் வருமானத்தை பெறலாம், இல்லைன்னா ஒரு நிலையான வேலைக்கு சென்று வருமானத்தை பெற முடியும். அதே போல் 7ஆம் பாவ உபநட்சத்திர அதிபதி ஒரு ஜாதகருக்கு 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் சுய தொழிலாக, அதனால் ஆட்களை வைத்து செய்யாமல் சுய தொழிலாக தன்னுடன் கூட்டு சேர்ந்து ஒரு நபரை இணைத்து கொண்டு தனது வாழ்க்கை துணையோடு சேர்ந்து ஒரு தொழிலை செய்யும்போது தன்னுடைய வாழ்க்கையும் உயர்த்திக்கொள்ள முடியும், பொருளாதார நிலைமையிலும் சீராக இருக்க முடியும். அதே போல் 8ஆம் இடத்து அதிபதி உபநட்சத்திர அதிபதி 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் திடீர் என்ற வாய்ப்புகள் வரக்கூடிய மூலமாகவும் அல்லது பிறருடைய அதாவது என்ன சொல்லலாம்னா இன்சூரன்ஸ் மற்றும் அடுத்தவருடைய மனதை வருத்தி வரக்கூடிய அனாமத்து பணம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதன் மூலம் வரக்கூடிய பணங்கள். அப்போது இந்த 8ஆம் பாவம் யாருக்கெல்லாம் 2, 4, 6, 10 இருக்குதோ அவங்கெல்லாம் கந்து வட்டி சார்ந்த தொழில்களை பண்ணாங்கன்னா கட்டாயம் சிறப்பாக இருக்கும். அதே போல் 9ஆம் பாவ உபநட்சத்திர அதிபதி 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் வெளிநாடு மூலமாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை வெளிநாட்டில் சென்று சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெறுவார். அதே போல் 10ஆம் பாவ உபநட்சத்திர அதிபதி நமது கேபி ஜார ஜோதிடத்தில் 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் ஒரு தொழில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை செய்து, அதாவது வேலையாட்கள் 10க்கும் மேற்பட்ட வேலையாட்களை செய்து அது சம்பந்தமான வேலைகளை செய்யும்போது அந்த நட்சத்திராதிபதி யாரோ 10ஆம் பாவ நட்சத்திராதிபதி யாரோ அதை சார்ந்த தொழில்களை செய்யும்போது தன்னுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் அடைய முடியும். அதே போல் 11ஆம் பாவ நட்சத்திராதிபதி ஜாதகருக்கு 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடரும்போது அவரது இந்த சீட்டின் மூலமாகவும் ஷேர் மார்க்கெட்டின் மூலமாகவும் இல்லை ஒரு குழு அந்த ஊருக்குள்ளார சுய உதவி குழுக்கள் அந்த மாதிரி விஷயங்களை கூட்டாக சேர்ந்து தன்னுடைய வருமானத்தை பெருப்பிக்கொள்ளலாம். அதே போல் 12ஆம் பாவத்தில் உபநட்சத்திராதிபதி 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ ஒரு ஜாதகருக்கு தொடர்பு கொள்ளும்போது அவர் ஒரு சொத்தில் முதலீடு பண்ணி அந்த முதலீடு சொத்து பன்மடங்காக பெருகி வரும். அந்த முதலீட்டின் மூலம் ஒரு சொத்தில் முதலீடு பண்ணாங்கன்னா அந்த 12ஆம் பாவம் உபநட்சத்திராதிபதி 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொண்ட ஜாதகர் அந்த சொத்தில் முதலீடு பண்ணால் அந்த சொத்து பன்மடங்காக உயரும். இதுபோல் கேபி சார ஜோதிடத்தில் ஒரு ஜாதகருக்கு பணம் வரக்கூடிய பாவகம் அவர் எதை சார்ந்த தொழில்கள் எதை சார்ந்த துறையில் ஈடுபட்டார்னா தமக்கு நிலையான வருமானம் வரும் என்பதை கேபி ஜார ஜோதிடத்தில் ஈஸியாக சொல்லிடலாம். அந்த வகையில் நம்ம ஜாதகத்தில் நமக்கு பணம் தரக்கூடிய பாவகம் அது எதை சார்ந்த அந்த பாவகத்தில் நின்ற கிரகம் சார்ந்த தொழில்களை முன்னிறுத்தி செய்யும்போது மிகச்சிறந்த பணத்தை பொருளாதார ரீதியாக பயன்படுத்தலாம். இந்த அரிய வாய்ப்புக்கு அனுமதி கொடுத்த எனது குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களின் பணம் அறிந்து பாதம் பணிந்து கர்மத்தின் வழி செல்ல செல்ல தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமப்பா என்ற இனிய தாரக மந்திரத்தோடு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.